Welcome to Tamil Flavors by Andrea. Advance Happy Christmas. ப்ளம் கேக் செய்கிறதுக்கு நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸையும் நட்ஸையும் ஊற வச்சிடலாம். இப்போது தேவையான பொருட்கள்லாம் என்னங்கிறத பார்த்துடலாம். ப்ளம் கேக்கில் ரொம்ப டேஸ்ட் கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா ஸ்பைஸ் தான். அதுக்கு ஒரு துண்டு பட்டை எடுத்திருக்கேன், ஒரு 4-5 கிராம்பு எடுத்திருக்கேன், ஒரு 6-7 ஏலக்காய் எடுத்திருக்கேன். இது அதிகம் பிடிக்குங்கிறவங்க அதிகமாக சேர்த்துக்கலாம், இல்லை கம்மியாக சேர்த்தா போதும். ஒரு நட்மெக் எடுத்திருக்கேன், அது ஒரு 1/4 சேர்த்தா போதும். இதெல்லாமே பவுடர் ஃபார்மில் இருந்தால் எல்லாமே சேர்த்து ஒரு ஸ்பூன் வர மாதிரி எடுத்துக்கோங்க. ஃபிக்கு ஒரு 100 கிராம் எடுத்திருக்கேன். ஆரஞ்சு பீல் எடுத்திருக்கேன். ஆரஞ்சு பீல் ஒரு 50 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். அதே மாதிரி கேண்டிட் ட்ரை ஜிஞ்சர் அப்படின்னு சொன்னீங்கன்னா கிடைக்கும். ஸோ இது ஒரு 50 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். இது ரெண்டும் கம்பல்சரி கிடையாது, தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம், இல்லை கிடைச்சா சேர்த்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ட்ரை டேட்ஸ், சீட்லெஸ் டேட்ஸ், அதுக்கப்புறம் முந்திரி, பாதாம், இது ரெண்டும் 1 கப் எடுத்திருக்கேன். ட்ரைடு செரி ஒரு 250 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். அதே போல் கோல்டன் ரைசின்ஸ் ஒரு 250 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். எல்லா கலரும் மிக்ஸ் பண்ண டூட்டி ஃப்ரூட்டி ஒரு 250 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். பிளாக் ரைசின்ஸ் ஒரு 250 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். அப்புறம் நான் இன்னைக்கு கிரேப் வைனில் தான் இது எல்லாத்தையுமே ஊற வைக்க போகிறேன். கட் பண்ண வேண்டிய பொருட்கள் எதெல்லாம்னு பார்த்தீங்கன்னா டேட்ஸ், அந்த ஜிஞ்சர், அப்புறம் ஃபிக், ஆரஞ்சு பீல், முந்திரி, பாதாம், அந்த ட்ரை செரி, இது எல்லாத்தையுமே தான் கட் பண்ணணும். மிச்சம் 3மே நம்ம கட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்கலாம். டேட்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா ட்ரையான சீட்லெஸ் டேட்ஸாக வாங்கிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இதே போல் நம்ம எல்லாத்தையுமே சின்னதாக ரொம்ப சின்ன துண்டுகளாக நம்ம நறுக்கி எடுத்துக்கலாம். இதே போல் எல்லா ட்ரை ஃப்ரூட்ஸையும் நட்ஸையும் நீங்கள் சாப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்தையுமே சாப் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சாச்சு. பாதாமை நல்லா பொடி பொடியாக சாப் பண்ணியாச்சு. ஆரஞ்சு பீல், கேண்டிட் ட்ரை ஜிஞ்சர், முந்திரி, டேட்ஸ், ஃபிக், இது எல்லாத்தையுமே நல்லா சின்னதாக சாப் பண்ணியாச்சு. இப்போ ஒரு பெரிய மிக்சிங் பவுல் எடுத்துட்டு இந்த எல்லா ட்ரை ஃப்ரூட்ஸையும் நட்ஸையும் நம்ம சேர்த்து போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி ஒரு ஏர்டைட்டான கிளாஸ் ஜார் எடுத்துக்கோங்க. நல்லா காற்று போகாதபடி நம்மளோட கிளாஸ் ஜார் இருக்கணும். பிகாஸ் நம்ம ஒரு 15 to 30 days ஊற வைப்போம். அதனால நீங்கள் இதை கிளாஸ் ஜாரில் ஊற வைங்க. ஃபஸ்ட்டு பாதாம் சேர்த்துக்கலாம், அதுக்கப்புறமா முந்திரி சேர்த்துக்கலாம், சாப் பண்ண டேட் சேர்த்துக்கலாம், அதுக்கப்புறமா சாப் பண்ண ஃபிக் சேர்த்துக்கலாம், சாப் பண்ண ஆரஞ்சு பீல் சேர்த்துக்கலாம். இந்த ஆரஞ்சு பீலும் ட்ரை ஜிஞ்சரும் ஆப்ஷனல் தான், கண்டிப்பாக சேர்க்கணும் அப்படிங்கிறது கிடையாது. இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே சேர்க்கணுங்கிற அவசியமும் கிடையாது. உங்களுக்கு எது கிடைக்குதோ அது மட்டும் சேர்த்தா போதும். சாப் பண்ண செரி, ரைசின்ஸ், டூட்டி ஃப்ரூட்டி, பிளாக் ரைசின்ஸ், இது 4மே சேர்த்துக்கலாம். இப்போ உங்ககிட்ட எல்லாமே உங்களால் வாங்க முடியாது, கிடைக்காது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கோல்டன் ரைசின்ஸும் பிளாக் ரைசின்ஸ் மட்டும் சேர்த்தாலே ப்ளம் கேக் ரொம்ப சூப்பராக கிடைக்கும் உங்களுக்கு. அதே போல் ஆல்கஹாலில் தான் ஊற வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் ஆரஞ்சு ஜூஸ் இல்லை கிரேப் ஜூஸ் யூஸ் பண்ணி கூட ஊற வைக்கலாம். ஆனால் ஜூஸ் யூஸ் பண்ணி நீங்கள் ஊற வைக்கிறீங்க அப்படின்னா அதை 24 ஹவர்ஸ்க்கு மேலே ஊற வைக்கக்கூடாது. ஆல்கஹால் யூஸ் பண்ணி ஊற வைக்கிறதா இருந்தால் 30 days வரைக்கும் நீங்கள் ஊற வைக்கலாம். இப்போ எல்லா ஃப்ரூட்ஸையும் நட்ஸையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கலாம். மேக்ஸிமம் கையை யூஸ் பண்ணுறது தவிர்த்துக்கங்க. நம்ம இதை ரொம்ப நாள் ஊற வைக்க போகிற காரணத்தினால கையை யூஸ் பண்ணாமல் ஒரு ஸ்பேச்சுலாவோ அப்படி இல்லைனா க்ளவுஸ் வேர் பண்ணிவிட்டு நீங்கள் இதை மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ இந்தளவுக்கு எல்லா ட்ரை ஃப்ரூட்ஸையும் நட்ஸையும் நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது கிளாஸ் ஜார் பார்த்தீங்கன்னா நீங்கள் முந்தின நாளே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour போல் சன் ட்ரை பண்ணிடுங்க. வெயிலில் லைட்டாக காய வச்சிட்டிங்கன்னா அதில் எந்த ஈரப்பதமுமே இல்லாமல் இருக்கும். இப்போ நம்ம இதை ஏர்டைட்டான கிளாஸ் ஜாருக்கு மாற்றிடலாம். ஸோ இப்போ இதில் நான் ரெட் ஒயின் எடுத்திருக்கேன். இன்றைக்கி நான் போன வருஷம் ரம்மில் பண்ணேன், அதுக்கு முந்தின வருஷம் ஆரஞ்சு ஜூஸில் பண்ணேன். ஸோ இந்த இயர் நான் ரெட் ஒயினில் பண்ண போகிறேன். ப்ளம் கேக் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதனால தான் நான் இந்த வீடியோவை ரொம்ப லேட்டாக அப்லோட் பண்ணுறேன். ஸோ ப்ளம் கேக் எப்படி செய்கிறதுங்கிற வீடியோவை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் இதை ப்ரிப்பேர்டாக ஊற வைக்கல அப்படின்னா கவலையே படாதீங்க. ஜஸ்ட் ஒரு 12 ஹவர்ஸ்க்கு முன்னாடி ஒரு ஆரஞ்சு ஜூஸில் நல்லா கோல்டன் ரைசின்ஸ், பிளாக் ரைசின்ஸ், இது ரெண்டையுமே ஊற வச்சு நீங்கள் ப்ளம் கேக் ஃப்ரெஷ்ஷாக செஞ்சிங்கனாலே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ப்ராப்பரான மெத்தட் இதுதான். ஒரு 30 daysக்கு முன்னாடி டிசம்பர் ஸ்டார்ட் ஆன உடனே எல்லாருமே ஊற வச்சுருவாங்க. அதே போல் நானும் ஊற வச்சுட்டேன். பட் இந்த வீடியோ நான் லேட்டாக அப்லோட் பண்ணியிருக்கேன்.
ஸோ இதுதான் மெத்தட். நான் ஏன் ஸ்பைசஸ்லாம் சேர்க்கலை அப்படின்னு கேட்பீங்க. நீங்கள் முதல்ல காட்டினீங்க ஆனால் சேர்க்கலை நிறைய பேர் யோசிப்பீங்க. ஆக்சுவலாக எங்கள் வீட்டில் ரொம்ப ஸ்பைஸியாக இருந்தால் அந்த ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்காது. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா வெறும் அந்த சினமன் ஃப்ளேவர் பிடிக்கும், ஒரு சிலருக்கு க்ளோவ்ஸோட ஃப்ளேவர் பிடிக்கும். ஸோ யார் யாருக்கு எந்தெந்த ஃப்ளேவர் பிடிக்குமோ அதுக்கேற்றாப்புல நீங்கள் அந்த ஸ்பைசஸை வேரி பண்ணி அதிகமாகவும் கம்மியாகவும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளவுதாங்க. கிறிஸ்மஸ்க்கு ஒரு ஸ்பெஷலான ப்ளம் கேக் பண்ணுறதுக்கு எப்படி ட்ரை ஃப்ரூட்ஸ் ஊற வைக்கிறது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்களோட சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.